நேற்று விஜயுடைய 2வது மாநில மாநாடு அங்கிள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செஞ்சிட்டாரே சார். மக்கள் இளைஞர்கள், மாணவர்கள், விஜய் ரசிகர்கள், இளைஞர்கள்னு சொல்ல மாட்டீங்களே சார். விஜய் அரசியல் பேசுறதுக்கு முன்னாலேயே பாதி பேர் வெளியே போயிட்டான். அப்புறம் அவன் ரசிகர் இல்லாமல் என்ன பண்ணுவான்? உனக்காக தெரு தெருவா போய் கொடியையும் துண்டையும் போட்டுக்கிட்டு கொடியை வச்சுக்கிட்டு அலையிறவன் அத்தனை பேர் வெயிலில் கிடந்து செத்தானே. சாப்பாடு போட்டியா நீ? உன்னுடைய டோட்டல் மாநாடே இது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஷோ. இந்த ஷோவில் கதாநாயகன் வேஷத்தில் விஜய் வசனம் பேசிட்டு போயிருக்காரு. நீ நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டு உன்னால் பாட முடிஞ்சதா? மக்களுக்கான படம் நடிச்சிருக்கியா நீ? அப்போ என்ன அர்த்தம்? நீ நடித்த படமும் வேஸ்ட்டு, உங்கள்கிட்ட பாட்டு இல்லை, நீ மக்களுக்கான கருத்தையும் சொல்லலை. உன் ரசிகனது வீட்டு கல்யாணத்துக்கு எத்தனை வீட்டுக்கு நீ போயிருக்க? உன் ரசிகன் இறந்தானே அவன் வீட்டுக்கு எத்தனை முறை நீ போயிருக்க? ஃபோனில் பேசுவார் சார். என்ன ஃபோனில் பேசுகிற? என்னைக்கு ஃபோனில் பேசுகிற? தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல் சார். நேற்று விஜயுடைய 2வது மாநில மாநாடு எப்படி சார்? அங்கிள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செஞ்சிட்டாரே சார். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வந்ததாக சொல்லப்படுது. இந்த மாநாட்டை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். மாநாடு நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார். 2வது மாநில மாநாடு வழக்கம் போல் இது ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் இந்த மாநாட்டில் தெரிஞ்சது. போன மாநாட்டை விட, விக்கிரவாண்டி மாநாட்டை விட இந்த முறை சேர்களுமே கிட்டத்தட்ட 90 என்க்ளோசர். ஒவ்வொரு என்க்ளோசருக்கு 2500 பேர் அப்படின்னு பார்த்தா 2,25,000 பேர் அமர்ந்து நிற்கக்கூடிய அளவில் அந்த இடம் அமைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 250 ஏக்கரில் அந்த விழா மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. விழா மேடையும் அந்த பார்வையாளர் கேலரியும் கிட்டத்தட்ட 750 ஏக்கர் பார்க்கிங் ஸ்லாட்டும் இருந்தது. மக்கள் இளைஞர்கள், மாணவர்கள், அதாவது விஜய் ரசிகர்கள், பெரும்பாலான இளைஞர்கள்னு சொல்ல மாட்டீங்களே சார். ரசிகர்கள் தானே. அது என்ன விஜய் பேசுறதுக்கு முன்னாலே வெளியே போனவங்க அப்புறம் ரசிகர்களிடம் என்ன? விஜய் அரசியல் பேசுறதுக்கு முன்னாலேயே பாதி பேர் வெளியே போயிட்டான். அப்புறம் அவன் ரசிகர் இல்லாமல் என்ன பண்ணுவான்? அவன் ஆள் பார்க்க வந்தான், கூட்டத்தை பார்க்க வந்தான், பிரம்மாண்டத்தை பார்க்க வந்தான், பார்த்துட்டு கிளம்பிட்டான். அவன் பாட்டில் ஓகே முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். அதுதான் ரசிகருடைய கூட்டம், அவ்வளோதான். இப்போ இந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலையுமே கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் க்ரௌடு அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, முதல் நாள் நைட்டு வந்தாங்க, மறுநாள் காலையிலே வந்தாங்க, ஒரே கூட்டம் அலை மோதியது, ஒரு பேக்டு க்ரௌடாக இருந்தது. இதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் நல்ல உண்மை தான். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒட்டுமொத்தமாக அந்த மேடை 2,25,000 பேரை தாங்கக்கூடிய அளவில் அந்த மேடை இருந்தது. இந்த மேடை ரேம்ப் வரைக்கும் தான் கூட்டம் இருந்துச்சு. ராம்புக்கு மேலே பாதி கேலரி எம்டியாக தான் இருந்துச்சு. ராம்புக்கு மேலே நீங்கள் விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதும், விஜய் ரேம்புக்கு போயிட்டு வரும்போதும் ராம்ப் வரைக்கும் கூட்டம் வந்துச்சு. ராம்புக்கு மேலே பின்னால் பாதி கேலரி எம்டியாக தான் இருந்துச்சு. விஜய் நடந்துட்டு போன உடனே பாதி பேர் கிளம்பி போயிட்டான் வீட்டுக்கு. பாதி பேர் கிளம்பி போயிட்டான். அவ்வளோதான் ரசிகர் குஞ்சுகளுடைய அரசியல். அவ்வளோதான். இப்போ அரசியல் படுத்தணும் அப்படின்னா அந்த அரசியல் படுத்தக்கூடிய அளவிற்கு ரசிகர்கள் முதல்ல இவர்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்களா என்றால் இல்லை. எல்லாமே விஜயை பார்க்க வந்த கூட்டம், ரசிகர் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், பிரம்மாண்டத்தை பார்க்க வந்த ரசிகர் கூட்டம். இன்றைய இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது என்று சொன்னால், பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் இளைஞர்கள். ஒரு சினிமானா பிரம்மாண்டம் இருக்கணும், ஒரு பாட்டுனா அதில் பிரம்மாண்டம் இருக்கணும், சண்டைனா பிரம்மாண்டம் இருக்கணும். இந்த பிரம்மாண்டம் இருந்தால் தான் அதை நோக்கி தான் அந்த இளைஞர்கள் கூட்டம் வசீகரமாக போகுது. ஒன்று பிரம்மாண்டம் இருக்கணும், இன்னொன்று கவரணும், கவர்ச்சிகரமாக இருக்கணும். அவருடைய பேச்சு, பாட்டு எல்லாமே கவர்ச்சியாக வரணும். டான்ஸ் ஆடணும். ஓகே, பாட்டு போட்டால் அதுக்கு டான்ஸ் ஆடணும். இந்த மனநிலை தான் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. அப்போ அவர்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய, ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடிய, அரசியல் விழிப்புணர்ச்சி கொண்ட இளைஞர்களாக இந்த இளைஞர்கள் இன்னும் மாறலைன்றது விஜயனுடைய மாநாட்டை பொறுத்து தெரியுது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த மாநாட்டினுடைய பேக்டு வால்யூம்னு வச்சுக்கிட்டா 2,25,000 பேர் உட்காரலாம். நின்னா ஒரு 3 லட்சம் பேர். நீங்கள் 4 லட்சம் கூட எடுத்துக்கோங்க. வெளியே நின்றவங்க, பார்க்கிங்கில் நின்றவங்க, அங்கங்கே நின்றவங்க, சாப்பிட்டவங்க, போனவங்க, வந்தவங்க எல்லாம் சேர்த்து 4 லட்சம் பேர் எடுத்துக்கிட்டே கூட இந்த 4 லட்சம் பேர் தன்னெழுச்சியாக வந்திருக்காங்களா அப்படின்னா வந்திருக்காங்க, உண்மையிலே வந்திருக்காங்க.
ஆனால் அந்த வந்தவங்களுக்கு போன முறை தண்ணி கூட கொடுக்கல, இந்த முறை தண்ணியாவது கொடுத்துருக்குறாங்க. தண்ணி அரேஞ்ச்மெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம புஷி ஆனந்த பாராட்டணும். தண்ணி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் இளைஞன் வந்து காலையிலேருந்தே வந்து நிற்கிறான் விஜயை பார்க்குறதுக்கு. விஜய் பேச்சு கேட்க வல்லவன், பார்க்குறதுக்கு வந்து நிற்கிறான். ரேம்பை பார்க்க வந்து நிற்கிறான், பிரம்மாண்டத்தை பார்க்க வந்து நிற்கிறான், அந்த மேடையை பார்க்க வந்து நிற்கிறான், அலங்காரத்தை பார்க்க வந்து நிற்கிறான். நிற்கிறவனுக்கு சாப்பாடு போடணுமா இல்லையா? மத்திய சாப்பாடு போடணுமா இல்லையா? ஒரு அடிப்படை பண்பு இருக்கா உனக்கு? சாப்பாடு போட்டிருக்கணுமா இல்லையா? 4 லட்சம் பேர் வந்திருக்கான். 4 லட்சம் பொட்டலாம் கொடுக்குறது என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு தயிர் சாதமும் ஒரு லெமன் சாதமும் கொடுக்குறது என்ன பிரச்சனை? 2 லட்சம் பிரியாணி போட்டோன்னா 2 லட்சம் தயிர் சாதம், 2 லட்சம் பெரிய லெமன் சாதம் கொடுத்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸையும் தண்ணி பாட்டிலையும் சேர்த்து கொடுக்குறத உனக்கு என்ன பிரச்சனை? எம்ஜிஆர்னு செஞ்சுருப்பாரா இல்லையா? மாநாடு நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பந்தல் போட்டு வெயிலுக்கு கீழே தொண்டர்கள் உட்கார்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நீ சொகுசாக கேரவனா 3 கேரவன் 4 கேரவனா கொண்டாந்து நீ சொகுசாக நீ உள்ளே உட்காந்துருக்க. உனக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் மேடை போட்டு கொடுத்தாச்சு. ஆனால் உன்னை பார்க்க வந்த ரசிகன், உன்னைய தலைவனாக ஏற்றுக்கொண்ட ரசிகன், உனக்காக போஸ்ட் அடித்து ஒட்டினவன், உனக்காக வீதி எங்கும் பால் குடம் ஊற்றுனவன், உனக்காக வந்து நற்பணிகள் செய்தவன், உனக்காக தெருவாக போய் கொடியையும் துண்டையும் போட்டுக்கிட்டு கொடியை வச்சுக்கிட்டு அலையிறவன், அத்தனை பேர் வெயிலில் கிடந்து செத்தானே. சாப்பாடு போட்டியா நீ? முதல்ல அடிப்படை பண்பு இருக்க. மதிய சாப்பாடு கொடுத்தியா? 2500 பேர் என்க்ளோசர், ஒரு என்க்ளோசர் இருக்குல்ல, 2500 பேருக்கும் 2500 ஃபுட் பாக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணி வித்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாக்கெட்டு, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் டப்பா, ஒரு தண்ணி டப்பா, தண்ணி கேனு, இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு பேக் பண்ணி கையில் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை உனக்கு? கொடுத்துருக்கணுமா இல்லையா? இத்தனை கோடி இந்த மாநாட்டுக்கு செலவு செஞ்சுருப்பீங்க. இந்த செலவு செஞ்சது யார்? டோட்டல் கணக்கு என்ன? மாநாட்டினுடைய அலங்காரத்துக்கு எவ்வளோ செலவு செஞ்சீங்க? எல்இடி டிஸ்பிளேக்கு எவ்வளவு? மைக் செட்டுக்கு எவ்வளவு? லைட்டிங்க்கு எவ்வளவு? ஸ்பீக்கருக்கு எவ்வளவு? தடுப்பு கட்டைகள் போட்டு கொடி வச்சதுக்கு எவ்வளவு? ஓகே, பார்க்கிங்க்கு போட்ட செலவு என்ன? இத்தனை செலவுகளையும் செய்த ஒன்னால் உன்னை நம்பி வர்றவனுக்கு மத்தியானம் சாப்பாடு போடலையே நீ, அவன் எப்படி நிற்பான்? உன் பேச்சை கேட்குற கூட நிற்காம பாதி பேர் கிளம்பி போயிட்டானா இல்லையா? போனதை பார்த்தோமா இல்லையா? நீ பேசுறதுக்கு முன்னாலேயே கூட்டம் கலைஞ்சி தருத்துறா போகுது. கேமரா ஆங்கிளே மாற்றிட்டாங்க சார். கேமரா ஆங்கிளே நீங்கள் மாற்றிட்டீங்க. உங்கள் மேடைக்கு முன்னால் ஒரே கூட்டமாக நிற்கிது, அதுக்கு பின்னால் இருக்கவெல்லாம் போயிட்டான். ஏன்னா அவ்வளோதான். அப்போ உன்னுடைய டோட்டல் மாநாடே வந்து இது வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஷோ, இது ஒரு சினிமா கம்பெனி ஷோ நடத்திய ஷோ. இந்த ஷோவில் வந்து கதாநாயகன் வேஷத்தில் வந்து விஜய் வந்து வசனம் பேசிட்டு போயிருக்காரு, அவ்வளோதான் போயிருக்காரு. என்ன ஏதாவது புதுசாக ஏதாவது இருக்கா அதில்? சார் இப்போ பழைய சொத்து அது. அந்த மாநாடு குறித்து நம்ம பேசக்குள்ள சார், நீங்கள் சொன்னீங்க அந்த மேற்கூரை இல்லாதது, ஏன்னா தரை விரிப்பெல்லாம் எடுத்து நிறைய பேர் தரை விரிப்பு எடுத்து மேலே போட்டு நிற்கிறான். அப்போ உன்னுடைய தொண்டனுக்கு உன்னை நம்பி வர்றவனை நீ எந்த அளவுக்கு நடுத்தரில் விட்டுருக்க? நீ மதிய சாப்பாடு போடலை, வெயிலில் சுருண்டு விழுகிறான். ஆம்புலன்ஸ் எதுக்கு? சுருண்டு விழுந்தவனை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் சாடான்னு போடுறதுக்கு ஆம்புலன்ஸு? என்னதுக்கு ஆம்புலன்ஸ்? அடிப்படை பேசிக் ஸ்பெசிலிட்டி அவனுக்கு. ஒரு சின்ன ஒரு மேற்கூரையை போட்டிருந்தா கூட, மேற்கூரை கூட பெரிய கூரை கூட தேவையில்லை, பெரிய கம்புகளை போட்டு பச்சை கடலில் டென்ட்டை போட்டிருந்தா கூட போதும், அந்த வெயில் தாக்கத்திலிருந்து அவங்களை காப்பாற்றிருக்கலாமா இல்லையா? ஒருத்தர் மூச்சுத்திறனால இறந்துருக்கா? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்? ஆம்புலன்ஸ் வச்சு என்ன பிரயோஜனம்? அவன் செத்த பிறகு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு ஆம்புலன்ஸு? நீ வந்தவனுக்கு என்ன வசதி பண்ணி கொடுத்த? வந்தவனுக்கு சாப்பாடு போட்டியா நீ? உன்னால் முடிஞ்சதா? நீங்கள்லாம் சாப்பிட்டு தானே வந்தீங்க, இல்லை சாப்பிடாம வந்தீங்களா? எல்லோரும் உண்ணாவிரதம் இருந்தீங்களா மேடையில்? ஒரு மாநாடுன்னா அடிப்படை என்ன? அது மாநாடாக அது பொதுக்கூட்டம். அது 2 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்து முடிகிறதுக்கு பேர் பொதுக்கூட்டம். ஓகே, மாநாடுன்னு என்ன? காலையில் ஆரம்பிக்கணும் மாநாட்டு தலைவர் கொடியேற்றிலிருந்து ஆரம்பிக்கணும். எம்ஜிஆர் 2 நாள் மாநாடு போடுவார். ஆமாம், நான் கலந்துருக்கேனே எம்ஜிஆர் மன்ற மாநாடு, உலகத்தமிழ் மாநாடு, எம்ஜிஆர் மன்ற மாநாடு சேலம் மாநாட்டில் நான் கலந்துருக்கேன் 1980. அதுக்கடுத்து மதுரை எம்ஜிஆர் மன்ற மாநாடு கலந்துருக்கேன், 2 நாள் மாநாடு. ரேஸ்கோர்ஸ் மைதானம், மிகப்பெரிய கிரவுண்டு மதுரையில், அதில் கொட்டகை போட்டு தான் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. 2 நாளும் வர்றவங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு, காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு. 2 நாளும் கருத்து பரிமாற்றம், அரசியல் கருத்து பரிமாற்றம், கலை இலக்கிய கருத்து பரிமாற்றம், சித்தாந்த கருத்து பரிமாற்றம், தீர்மான வாசிப்பு, தீர்மான விளக்க உரை. ஒவ்வொரு தலைவர்களும் வந்து மேடையில் பேசுவாங்க. காளிமுத்து பேசினாருன்னா நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம், நெடுஞ்செழியன் பேசினாருன்னா அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம். இத்தனை பேருடைய பேச்சுக்களை கேட்டு வந்திருக்கோம். 2 நாள் மாநாட்டில் நடந்திருக்கோம். இப்போ இது மாநாடு இல்லை, அது பொதுக்கூட்டம்.
ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பொதுக்கூட்டம் நீ நடத்தியிருக்க. பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு எத்தனை கோடி செலவு? நீ இத்தனை கோடி செலவில் வாட் இஸ் த அல்டிமேட் அப்ஜெக்டிவ்? என்ன மெசேஜ் சொல்ல வர? நீ உனக்குன்னு தனி பலம் கிடையாது. எம்ஜிஆர் இல்லாமல் நீ ஓட்டே கேட்க முடியாது. ஒரு காலம் வரும், உன் கடமை வரும், உன் காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன். எம்ஜிஆர் பாடின பாட்டு. நீ நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டு உன்னால் பாட முடிஞ்சதா? நீ நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டு உன்னால் பாட முடிஞ்சதா? மக்களுக்கான படம் நடிச்சிருக்கியா? நீ எம்ஜிஆரை தானே தூக்கி பிடிக்கிற. அப்போ என்ன அர்த்தம்? நீ நடித்த படமும் வேஸ்ட்டு, உங்கள்கிட்ட பாட்டு இல்லை, நீ மக்களுக்கான கருத்தையும் சொல்லலை. நீ இஸ்லாமியர்களெல்லாம் தீவிரவாதின்னு உன் படத்தில் காமிச்ச. இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நீ வெளியே சொன்னா எப்படி? நீ பெண்களை கொச்சப்படுத்தி தானே படத்தில் நடித்த. நீ எப்படி பெண் உரிமை பற்றி இன்றைக்கி பேச முடியும்? உன்னுடைய முக வேஷம் என்னது? சினிமா நடிகன் தானே. சினிமா நடிகனை வச்சு தானே இத்தனை கூட்டம். சினிமா நடிகன்ற இமேஜை வச்சு தானே தளபதி விஜய். தளபதி விஜய்ன்றது எதனால் வந்தது? நீ செய்த சமூக சேவையினால் வந்துச்சா? இல்லை நீ செய்த அரசியல் கருத்துக்களால் தளபதி விஜய்னு பேர் வந்துச்சா? இல்லை நீ மக்களோட பழகினதுனால நீ எங்கள் விஜய்னு பேர் வந்துச்சா? நீ உங்கள் விஜய் எங்கள் விஜய்ன்னு சொல்கிறீல்ல. ஓன் விஜய் ரசிகனாக இருந்தவன் எத்தனை பேர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்க? நீ சொல்லு. ஒரு வீடு. உன் ரசிகனது வீட்டு கல்யாணத்துக்கு எத்தனை வீட்டுக்கு நீ போயிருக்க? உன் ரசிகன் இறந்தானே அவன் வீட்டுக்கு எத்தனை முறை நீ போயிருக்க? ஃபோனில் பேசுவார் சார். என்ன ஃபோனில் பேசுகிற? என்னைக்கு ஃபோனில் பேசுகிற? போன மாநாட்டில் 6 பேர் இருந்தான். நீ என்ன அஞ்சலி கூட செலுத்தலையே? எல்லாம் சொன்ன பிறகு 1 மாதம் கழிச்சு அஞ்சலி செலுத்தினேன். நீ எப்படி உங்கள் விஜய்ன்னு சொல்கிற? எப்படி ஒவ்வொரு வீட்லையும் நீ குடியிருக்க? உன் படம் ஓடுது, உன் படத்துக்காக டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அந்த 1000 ரூபா டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்று அதுலேருந்து வருமானம் பார்க்குறான் உன் தொண்டன், உன் ரசிகன். உன் படத்தினால அவனுக்கு வருமானம் வருது. அதனால் உன் படத்தை வச்சுட்டு ஒட்டிட்டு மக்கள் இயக்கம் விஜய் இயக்கம்னு ஓடுறான். அதெல்லாம் சேர்த்து ஒரு அமைப்பாக உருவாக்கியிருக்காரு புஷி ஆனந்த். இதான உன் கட்சி சார். நீங்கள் ஆனால் இப்படி சொல்கிறீங்க சார். இன்றைக்கி பெரும்பாலான கட்சிகள் நடத்துகிற பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், ஒரு தன்னெழுச்சியான கூட்டம் அப்படிங்கிறது அந்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை விஜய் உடைச்சிட்டார்ல சார். தன்னெழுச்சியான கூட்டம் வரத்தான் செய்யும். நடிகர்களுக்கு வருது. இந்த தன்னெழுச்சியான கூட்டத்தை என்ன அரசியல் படுத்திருக்கீங்க? எப்படிப்பட்ட அரசியல் படுத்தியிருக்கணும்? இல்லை சார், இப்போ எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற அந்த ஒரு தடையை விஜய் உடைச்சிட்டார். என்ன காசு கொடுத்து தான் வரணுங்கிற ஒரு கட்டத்துக்கு இன்றைக்கி அரசியல் கட்சிகள் நகர்ந்தப்ப தான் சொந்த செலவில் வர அந்த இதை விஜய் வச்சிருக்கோம். எல்லா மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் பஸ்ஸு பிடிக்காமல் வேன் பிடிக்காமல் எல்லாம் பஸ்ஸில் வாங்கன்னு சொல்லி சொந்த செலவில் வந்தாங்களா? வந்தாங்களா? எல்லோரும் டவுன் பஸ்ஸில் ஏறி திருவள்ளூர் அரசு எஸ்சிடிசி பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் தன் சொந்த காசை போட்டு டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் இறங்கி பாரப்பத்திக்கு போய் மதுரையிலேருந்து பாரப்பத்திக்கு டவுன் பஸ் ஏறி எல்லாம் போய் சொந்தமாக வந்தாங்களா? வேனு காரெல்லாம் யார் உணர்ந்தது? எப்படி வந்துச்சு அந்த காசு? யார் வசூல் பண்ணது? தன்னெழுச்சினா என்ன தன்னெழுச்சி சொல்லுங்கள். கொடிக்கம்பத்தை ஊண்டினவெல்லாம் கட்சி தொண்டனா? கொடிக்கம்பத்தை ஊண்டினவன் கட்சி தொண்டனா? வரிசையாக கொடியை நெட்டியிருக்கீங்களா? இதெல்லாம் கட்சி தொண்டன் ஊண்டினானா? என்ன தன்னெழுச்சி? என்னங்க தன்னெழுச்சி? யுவர் கிரியேட்டிங் ஏ ஷோ. பணம் கொடுத்தா எப்போ வேணாலும் கூட்டம் கூட. அமித்ஷா கூட கூட்டம் கொடுங்க. பணம் கொடுத்தீங்கன்னா ஜேபி நட்டாவுக்கு கூட கூட்டம் கொடுங்க. பணம் கொடுத்தா கூட்டம் கூட. பணம் கொடுத்தா மேடை போடுவான். பணம் கொடுத்தா எல்இடி டிஸ்பிளே வைப்பான். அது தனி பிஸ்னஸ்ஸு. பணத்தை கொடுக்குற பிஸ்னஸ் நடக்குது, வருது, வைக்கிறான். இந்த பிரம்மாண்டத்தை பார்க்குறதுக்கு, லைட்டை பார்க்குறதுக்கு, ஷோவை பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளைகளை கூட்டு வாரி தாம்பரிய ஷோ இந்த பாரு விஜய் என்ன வராரு இதை காமிக்கிறதுக்கு இந்த கூட்டம் வருது. ஏங்க அரசியல் கூட்டமா இல்லை இது ரசிகர்களுக்கு கூட்டமா? அதாவது பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்கி போகும் விட்டில் பூச்சிகள் கூட்டம் இது. ஆனால் விஜய் அட்ரஸ் பண்ணுறப்ப தோழர்களே தோழியரே தானே அட்ரஸ் பண்ணுறாரு. அவர் அட்ரஸ் பண்ணுவார். தோழர்களே தோழிகளே. எத்தனை தோழர்கள் தோழிகளே இவர் இப்போ கிட்ட நின்று பார்த்தாரு. ரேம்பில் ஒழுங்காக தனியாக நடந்து வர முடிஞ்சா? அவனால் ரேம்பில் நீ வந்ததை எவனாவது பார்க்க முடிஞ்சா? உன்னை சுற்றி கருப்பு பூனை படம் வச்சுருக்க. ரேம்ப் எதுக்கு வாக்கு சார்? அவர் ரேம்ப் எதுக்கு வாக்கு? நடந்து போகிறதுக்கு சார். நடந்து போய் தானே எதுக்கு வாக்கு? நடந்து போய் எல்லா ரசிகர்களும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அவர்களை பார்க்கணுன்றக்காக தான் 300 மீட்டர் ரேம்ப் போட்டிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணணும்? பாதுகாப்பு என்ன பண்ணணும்? உன்னை சுற்றி இருக்கவெல்லாம் கீழே நிற்கணும். யார்? கருப்பு பூனை படையெல்லாம் கீழே நின்று யாரும் உள்ளே வராத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். உன்னையே சுற்றியே 30-50 பேர் நின்னா உன்னைய பார்க்கறது எப்படி பார்ப்பான்? ரேம்பில் போனே மேலே ஏறி வராங்களே, அது நீ கீழே இருந்து தடுக்கணும். என்ன நீ அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்க? செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டை என்ன செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் சொல்லு? பெண் கமௌண்ட்டாக வச்சுருக்கேன், ஆண் கமௌண்ட்டாக வச்சுருக்கேன், கருப்பு பூனை படம் வச்சுருக்கேன். இதை தாண்டி ஒய்ப்பில் செக்யூரிட்டி இருக்குது. இத்தனை உன்னை சுற்றி நின்றுக்கிட்டா ரேம்ப் போய் என்ன பண்ண போகிறேன்?
உன்னை பார்க்க தானே அங்கே வந்திருக்கான், வந்து வெயிலில் காசு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெயிலில் காத்து கிடக்கான். அவனை காமிக்கிறதுக்காக தனியாவது நடந்து போகணுமா இல்லையா? கீழே இருக்கவன் என்ன பண்ணணும், உன்னை சுற்றி இருக்கவன் என்ன பண்ணணும்? உனக்கு விழா ஏற்பாட்டாளர்கள் உனக்கு சுற்றி இருக்கான யாதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணி வெளியே இருந்து உள்ளே யாரும் குதிச்சுற அளவுக்கு பார்க்கணுமா இல்லையா? பார்த்தானா? எல்லாம் தடவுனாங்களே சார், எல்லாம் உன்னைய சுற்றியே நிற்கிறான் எல்லா பேரும். உன்னை பார்க்கவே முடியல ரேம்பில். அப்புறம் எப்படி உன்னை கூட்டத்தில் நிற்பான்? முடிச்ச உன்னை கிளம்பி போயிட்டான். இதை பார்க்கறதுக்காடா இங்கே வந்தான் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். நீ தனியால் நடந்து வரணும் ரேம்பில், மக்களையில சந்திச்சிருக்கணும். ஜக்கிவாஸ் ஆடிட்டு வருவார்ல, தனியாக ஆடிட்டு வருவாரா இல்லையா? எல்லாரும் நின்று கை தட்டுவானா இல்லையா? ஒரு பாட்டை கூட போடு, புலி வருதுன்னு ஏதாவது ஒரு பாட்டை போடு. சிங்கம் வருது சார், சிங்கம் வருதுன்னு ஒரு பாட்டை கூட போட்டு நீ டான்ஸ் கூட ஆடிட்டு வாங்க, நேராக நான் எல்லாரும் பார்த்துட்டு போகிறேன். அதை கூட உன்னால் பண்ண முடியலையே. அப்போ உன் ரசிகர்களையும் நீ சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அப்போ நீ எழுதி கொடுத்த வசனத்தை, ஸ்கிரிப்டை டெலிவர் பண்ணுற மோடி மாதிரி. மோடிக்கு எழுதி கொடுப்பாங்க வசனம், அந்த வசனத்தை வீர நடையாக ஆவேசமாக பேசுவார், அமைதியாக பேசுவார், அழுவார், திடீர்னு அழுவார், திடீர்னு சிம்பம் பேசுவார், திடீர்னு சிரிப்பார். இதெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருவான். அந்த ஸ்கிரிப்ட் படி அவர் நடப்பார். அது மாதிரி உனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கேன், அந்த ஸ்கிரிப்ட் படி நீ பேசு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சப்ஸ்டன்ஸ், என்ன மெசேஜ்? கண்டிப்பாக சார், உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மிக்க நன்றி.